ஃபீல்டுல 10 வருஷம் இருக்கிறதே இப்பல்லாம் பெருசு. அதுவும் பீக்ல இருக்கிறது ரொம்ப பெருசு. ஆனா ரஜினிகாந்த் 50 ஆண்டுகளாக ஃபீல்டுல இருக்கிறாரு. சூப்பர் ஸ்டாராவே இருக்கிறார். அந்த கரிஷ்மா குறையாம இருக்கிறார். இன்னும் நம்பர் 1ங்கிற இடத்துல இருக்கிறார். கிட்டத்தட்ட அதுக்கப்புறம் 3 தலைமுறைய பார்த்துட்டாருங்க அவரு. அதாவது அவர் வந்த காலகட்டம்ங்கிறது எம்ஜிஆர், சிவாஜி கடைசி காலம் சினிமாவில். சிவகுமார், ஜெய்சங்கர் அவங்கலாம் ஓரளவுக்கு பீக்ல வந்து கொண்டிருந்த காலம். அவங்கள ஒரு டாக்கா அவங்க ஹீரோவா அவங்களுக்கு ஒரு மாஸ் இருந்த ஒரு காலகட்டம். கமலஹாசன்னு ஒரு போட்டி நடிகர் வர்றாரு. இன்னும் சொல்லப்போனா அப்ப கமலஹாசன் தான் ஹீரோங்கிற கான்செப்ட். ரஜினி அப்ப குணச்சித்திர நடிகர், வில்லன்ங்கிற மாரி வந்துகிட்டு இருந்தாரு. அந்த காலகட்டத்தில வந்த அவரு, இப்ப ஜெய்சங்கர் உயிரோட இல்ல. ரவிச்சந்திரன் உயிருடன் இல்ல. அவங்க பீரியட்லாம் அப்படியே முடிஞ்சிருச்சு. அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா, எம்ஜிஆர், சிவாஜி அவங்க சினி ஃபீல்டையும் முடிச்சுட்டு, அவங்க ஒரு அரசியல் வாழ்க்கையும் பார்த்துட்டு, அவங்களும் இப்போ உயிரோட இல்ல. ஆனா ரஜினி அப்ப வந்தவரு, அப்ப நேம்ல இருந்தவரு, இன்னும் நேம்ல இருக்காரு. அதற்கு பிறகு 80கள்ல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பிரபு, சத்யராஜ், கார்த்திக், விஜயகாந்த் இவங்கலாம் அந்த 80 டூ 85ல ஹீரோவா எமர்ஜ் ஆகுறாங்க. அப்பயும் ரஜினி தான் டாப்ல இருக்கிறார்.